இறைவனுடைய அனுக்கிரகங்களை பெறணும்னா அதுக்கு பழமை வாய்ந்த கோவில்ல சுவாமி தரிசனம் செய்யணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படி ஒரு கோபுர தரிசன நிகழ்வு நம்ம பொன்னமராவதியில நடக்க போகுது. 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்ம பொன்னமராவதி அருள்மிகு ஆவுடைய நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல கேரளன் நிசதராஜன் என்ற நிலப்பிரபு சேவகனால பிரதிஷ்டை செய்யப்பட்டு 1ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சி காலத்திலேயே கும்பாபிஷேகம் நடந்திருக்கலாம்னு வரலாறு சொல்லுது. 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் ஏகதள விமானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நெடிய மதில் சுவர், பாதபந்தன அஷ்டானத்துடன் கூடிய தூண்கள், முற்றிலும் கற்களால் பதிக்கப்பட்ட பிரகாரம், கோவில் கருவறை சுவற்றை சுற்றிலும் வரலாற்றை முன்வைக்கும் விதமா கல்வெட்டுகளும் இருக்கு. அதோட இந்த கோவில்ல குரு தட்சிணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, வள்ளி தேவ சேனாதிபதியாக முருகன், கருவறை கல் சுவற்றில் படைப்பு கடவுள் பிரம்மா, கணக்கர் பணி செய்யக்கூடிய திரு அடியார் சண்டிகேசர், ஞானம் வழங்கும் ஆண்டி, தனி சன்னதியில் நடராசர், சிவகாமி மற்றும் மாணிக்கவாசகர், நவகிரகங்கள் புன்னகை முறுவலுடன் காலபைரவர், எங்கும் காண கிடைக்காத பொக்கிஷமாக தனது தாய் தந்தையோடு சனீஸ்வரர், நெடிய உருவில் வளவர்கோன் பாவையாக அன்னை ஆவுடைய நாயகி, பொன்னார் மேனியனாக சோழீஸ்வரர், நுழைவாயிலில் நந்தி எம்பெருமான் என அத்தனை வரலாற்று சிறப்புகளையும் பெற்ற பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் 1988ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடந்திருக்கு. அதற்கு பின்பு 38 ஆண்டுகளுக்கு பின்பு இந்திய தொல்லியல் துறை, புதுக்கோட்டை தேவஸ்தானம், தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையினருடன் இறைவழியில் பேரின்பம் கண்டிட்ட சிவநெறி செல்வர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பழமை மாறாத புத்துருவாக்கம் செய்யப்பட்டு நம்ம பொன்னமராவதி ஆவுடைய நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தனம் செய்யப்பட்டு அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் சீரமைக்கப்பட்டு மகா யாகசாலைகள் 6 காலமும் 4 வேதமும் 12 திருமுறைகளும் முழங்க திருவண்ணாமலை ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோவில் சிவஸ்ரீ விச்சை குருக்கள் அவர்களுடைய அருளாசியோடு வருகின்ற வைகாசி திங்கள் 21ஆம் நாள் 4/6/2026 வியாழக்கிழமை காலை 9:05 மணியளவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உலகளாவிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவனடி தொண்டர்கள், சிவனடியார்கள், இறை என்பர்கள், ஆன்மீக பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிவனின் திருவருளை பெற உங்களை அன்போடு திருப்பணிக்குழு விழா கமிட்டியார்கள் சார்பில் அழைக்கிறாங்க. அவசியம் நீங்களும் வாங்க.